நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25/7/2025 வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்கும். 12 ராசிக்கும் அதாவது மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் உள்ள கோச்சார பலன்கள் தான் நான் பார்க்க போகிறேன். கோச்சார பலன்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்றைக்கி என்ன மாதிரியான நிலை இருக்கும், இவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஏற்றமாக இருக்குமா இறக்கமாக இருக்குமா என்ன மாதிரியான நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதே இன்றைக்கி 25/7/2025 வெள்ளிக்கிழமை நாள் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் நிறையாவே கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? அதே மாதிரி இந்த வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு எப்பயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது வந்து உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய சில கிரகங்கள் வந்து 6, 8, 12 அப்படிங்கிற இடத்துல போய் மறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் வந்து வேத ஜோதிடத்தில் முக்கியமான ஒரு கருத்து. அதாவது உங்களுடைய லக்னாதிபதியோ அல்லது குரு அல்லது சுக்கிரன் இவங்க 3 பேரில் யாராவது 3 பேருமே யாராவது ஒருத்தவங்க போய் உங்களுக்கு 6, 8, 12 மறைஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யோகங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் அதே மாதிரி 12ஆம் இடமும் இந்த 6, 8, 12 அப்படிங்கிறது வேத ஜோதிட பிரகாரம் வந்து ஒரு தீய பலன்களை செய்யக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. அந்த 6, 8, 12 அப்படிங்கிற இந்த இடங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தீய செயலுக்கான ஒரு அறிகுறியாக தெரியும். இந்த இடத்துல நின்று ஒரு கிரகம் தசா நடத்துது அப்படின்னாலும் அது மோசமான விளைவுகளை தான் சந்திக்கும். அதனால தான் இந்த 6, 8, 12 மறையக்கூடிய கிரகங்களுடைய வேலைகள் வந்து சரியாக செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்ம வேத ஜோதிடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு மேசத்துக்கு வந்து பார்த்துருவோம். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து இந்த மாதிரியான பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்முடைய தசாநாதன் எப்படி இருக்கிறான், அதோடைய புத்திநாதன் என்ன வேலை செய்கிறாங்க, இதில் உங்களுக்கு இன்றைக்கி இந்த எப்படி இருக்கும் இந்த டைம் உங்களுக்கு அதனுடைய அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? அவயோக தசை நடக்குதா யோக தசை நடக்குதா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். சும்மா சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்கன்னா தோற்று போவீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியோ இல்லை வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதியோ வந்து உங்களுக்கு 6, 8, 12 மற்றபடி ஏதாவது மறைவு ஸ்தானங்களில் துர்ஸ்தானங்களை போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கு உங்கள் ஜாதகம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு இல்லை நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் இருக்கிறதும் இழந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குமே தவிர நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகம் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதாவது 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ஏதாவது உங்களுக்கு கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு உங்களால் தப்பிச்சிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளால் தப்பிச்சிக்க முடியாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் 10ஆம் இடத்துல பாதியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி 10ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் எந்த கிரகங்கள் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 2, 11 அப்படிங்கிற நம்பரும் இடத்துலையும் வந்து ரொம்ப நல்ல கிரகங்கள் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களில் வந்து குருவும் சனியும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு மேன்மையான இடத்துக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது. கஷ்டங்கள் தெரியாமல் வளர்ந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பணத்துக்கு மீது கஷ்டமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் ஒரு கடன் கேட்கணுனாலும் அந்த கடன் உங்களுக்கு கைக்கு வரணும்னா அதுக்கு குருவும் சூரியனும் ஒரே மாதிரி இணைஞ்சிருக்கணும். சரிங்களா? அதாவது குருவும் சனியும் இணைஞ்சிருக்கணும். குருவும் சனியும் இணைஞ்சிருந்தால் உங்களுக்கு கடன் கொடுக்குறதும் கூட தேடி வந்து கொடுத்துட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒவ்வொரு விதமான கிரகங்கள் இண்டிகேட் பண்ணும். இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்க முடியும். சரிங்களா? ஓகே. மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் வந்து உங்களுக்கு அடர் நீலம். சரிங்களா? அதே மாதிரி பிரச்சனைகள் அகலும் நாளாகும், தெளிவுகள் ஏற்படும் நாளாகும், விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப முக்கியம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஆலய வழிபாடு நீங்கள் செய்யுங்க. அம்மன் கோயில்களுக்கு போகிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த மாதமே அம்மனுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு ஆலய வழிபாடு ரொம்பவும் முக்கியம். நீங்கள் அம்மன் கோயில்களுக்கு போகும்போது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கண்டிப்பாக செய்யும். சரிங்களா? அடுத்து வந்து இடபம்னா ரிஷபம். சரிங்களா? அதே வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் சாம்பல். சரிங்களா? அதே மாதிரி குழப்பங்கள் நீங்கும் நாளாகவும் சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் புரிதல் உண்டான நாளாகவும் இருக்குது. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அதே மாதிரி ஒத்துழைப்பான நாளாகவும் இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு புரிதல் உண்டான நாளாகும். ஏதாவது ஒருத்தவங்க உங்களை பற்றி தப்பாக நினச்சிருப்பாங்க, அவங்க கூட கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட சேர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் ஒத்துழைப்பு நல்கும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
மேற்கு ராசியா நிறம் சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ராசியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து நமக்கு 5 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம். மிதுனத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் வந்து பொன்னிறம். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும், தாமதங்கள் குறையும் நாளாகவும், வாய்ப்புகள் உண்டான நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகரிக்கும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கான சாதகமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதாவது நீங்கள் இன்றைய நாளில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஃபேவராக உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும். அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு மாற்றிக்கலாம். சரிங்களா? இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் பொன்னிறம். முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகும். உங்களுக்கு சாதகமான சில விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 8, 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து கடகம். கடகத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? கவலைகள் நீங்கும் நாளாகும், அலைச்சல் உண்டான நாளாகவும், அதேமாதிரி தேடல் ஏற்படும் நாளாகவும் இருக்குது, தேடல் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? ஏதாவது ஒரு பொருளை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இன்றைய நாளில் இன்னும் கூட அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதை விட ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு தென்மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். அதே மாதிரி 6, 7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து சிம்மம். சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் வெளிர் மஞ்சள். சரிங்களா? அனுகூலங்கள் உண்டான நாளாகவும், பொறுமை கடைபிடிக்க வேண்டிய நாளாகவும், அதே மாதிரி வரவேற்புகள் வரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும், பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாகவும் இருக்குது. இந்நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவுகள் மேம்படுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுகுட்சமான ஒரு நாளாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் வெண்மஞ்சள். சரிங்களா? அதே மாதிரி 3, 7 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து வந்து கன்னி. கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் ஊதா. சரிங்களா? சோர்வுகள் குறையும் நாளாகவும், முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி தாமதங்கள் குறையும் நாளாகவும் இருக்குது. அதாவது உங்களுக்கு தாமதமாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாளில் குறைஞ்சி போகும். ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். உடல் சோர்வுலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்துக்கான அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது. இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் மேலே வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 4 + 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம். துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். சரிங்களா? அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், முன்னேற்றங்கள் இருக்கும் நாளாகவும், அதே மாதிரி ஆர்வம் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியான ஆர்வம், பிஸ்னஸ் ரீதியான ஆர்வங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி வேலை சம்மந்தமான விஷயங்களையும் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு பாராட்டுகளும் இன்றைய நாளில் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9 + 8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். உங்களுக்கு 9 + 8ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், முன்னேற்றங்கள் ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி விருச்சகம். விருச்சகத்துக்கு பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியா நிறம் பொன்னிறம். சரிங்களா? அதே மாதிரி செயல்பாடுகளில் கவனமாக இருக்கவும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்வம் ஏற்படும் நாளாகவும், ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும், தொழிலில் இணக்கமான செயல்பாடுகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். விருச்சகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பரான நாளாக மேன்மையான நாளாக இருக்கும். அதே மாதிரி 6 + 3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து தனுசு. தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடகிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு. சரிங்களா? இன்றைய விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகும். அதே மாதிரி வரவுகள் திருப்திகரமான நாளாகும். அதே மாதிரி அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாவே இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு வேலை சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ஏதாவது தொழில் செய்கிறதா இருந்தால் சூப்பராக எடுத்து செய்யலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனுஷை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் சிவப்பு. 5 + 2ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரம். மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும், மகிழ்ச்சி உண்டான நாளாகவும், தெளிவு பிறக்கும் நாளாகவும், தாமதங்கள் குறையும் நாளாகவும் இருக்குது. சரிங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான மேன்மையான படங்கள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வந்து அருமையான ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெளிர் நீலம். அதே மாதிரி 8 + 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது. அடுத்து கும்பம். கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு, தென்மேற்கு, ராசியா நிறம் வந்து ஆரஞ்சு. ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகும். அதேமாதிரி சலசலப்புகள் குறையும் நாளாகவும், அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும், லாபங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் ஒரு அருமையான நாளாக இருக்குது. அதே மாதிரி 7, 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்மேற்கு, ராசியா நிறம் வந்து ஆரஞ்சு. சரிங்களா? ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த சலசலப்புகள் குறையும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனம். மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் மஞ்சள். புரிதல் ஏற்படும் நாளாகும்.
ஆதாயம் ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி உங்களுக்கு மதிப்பு உயரும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்குது. அதே மாதிரி 3+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான மேன்மையான நாளாக இருக்கும். எல்லோரும் ஒரு ஆலய வழிபாட்டோட தொடங்குங்கள். இன்றைய நாள் இன்னும் கூட சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும்.